வாங்க, இன்னைக்கு நாம வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு தருணத்துல ஒருத்தர் பேசின ஒரு வாக்கியத்தை பத்தி பார்க்க போறோம். வெறுப்பும் வன்முறையும் உச்சத்துல இருந்தப்போ அந்த வார்த்தைகள் எப்படி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுதுன்னு பார்க்கலாம். ஆனா நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். நாம இங்க ஏதோ ஒரு புராண கதைய பத்தி பேச போறதில்ல. இல்லனா யாரோ ஒருத்தர் கற்பனையில உருவாக்கின விஷயமும் இது கிடையாது. ஆமாங்க, இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். இந்த வரலாற்று பின்னணியை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து வரப்போற வார்த்தைகளோட உண்மையான வலிமையை நம்மால உணர முடியும். கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். எருசலேம் நகருக்கு வெளியில கல்வாரிங்கிற ஒரு குன்று. அங்கதான் இந்த சம்பவம் நடக்குது. சுத்தியும் ஆயுதம் ஏந்தின வீரர்கள், வேடிக்கை பார்க்குற ஒரு பெரிய கூட்டம். அந்த இடமே ஒரு மாதிரி பதட்டமாவும் இருட்டாவும் இருக்கு. அவர் அந்த சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சிருந்தார். அவரை ரொம்ப கடுமையா அடிச்சாங்க, கேலி செஞ்சாங்க. அப்புறம் அந்த கனமான சிலுவையையும் அவரே தூக்கிட்டு போக வச்சாங்க. இப்போ அந்த சிலுவையில அவரோட கைகள்லயும் கால்கள்லயும் ஆணிகளை அடிச்சிருக்காங்க. அந்த வலியை நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒவ்வொரு தடவை மூச்சு வாங்குறதும் ஒரு பெரிய போராட்டமா இருந்திருக்கும். அந்த உச்சக்கட்ட வேதனையில அவர் பேசினாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற எந்த ஒரு மனுஷனாவது என்ன சொல்லியிருப்பான்? ஒருவேளை வழியில கத்தியிருக்கலாம், இல்லனா தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனவங்கள சபிக்க சொல்லியிருக்கலாம். ஆனா அவரு சொன்ன வார்த்தைகள் அங்க இருந்த எல்லாரையும் ஒரு நிமிஷம் அதிர வச்சுது. பாருங்க, மனுஷனோட இயல்பான எதிர்வனை எப்படி இருக்கும்? கோபமா இருக்கும், இல்லனா பழி வாங்கணும்னு தோணும் இல்லையா? ஆனா இயேசு தேர்ந்தெடுத்த பாதை அது முற்றிலும் வேற. அது வழியில கத்துறதோ சபிக்கிறதோ இல்ல, அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு. அவர் வானத்தை நோக்கி பார்த்து சொன்னார், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சிலுவையிலிருந்து வந்த முதல் வார்த்தைகள் இதுதான். ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளோட ஆழத்தை யோசிச்சு பாருங்க. சரி, அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனா இங்கே ஒரு கேள்வி வருது. அவர்கள்னு சொன்னது யார? அந்த மன்னிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும்? அந்த ஜெபம் அவர் ஆணியடிச்ச வீரர்களுக்கு மட்டுமானதில்ல. அவருடைய மரணத்துக்கு திட்டம் போட்ட தலைவர்களுக்கும், அவருக்கு எதிரா கோஷம் போட்ட கூட்டத்துக்கும், இன்னும் சொல்லப்போனா அவரை புரிஞ்சுக்காத முழு மனித குலத்துக்காகவும் தான் அந்த மன்னிப்பு கேட்கப்பட்டது. ஏன் இப்படி ஒரு மன்னிப்பு? ஏன்னா வெறுப்புக்கு முக்கியமான காரணம் அறியாமைதான்னு அவர் உணர்ந்திருந்தார். அவங்க செய்யற காரியத்தோட முழு விளைவும் அவங்களுக்கே தெரியல. அவங்க பயத்திலையும் குழப்பத்திலும் தான் செயல்பட்டாங்களே தவிர அன்பின் அடிப்படையில இல்ல. நாம பொதுவா மன்னிக்கிறத ஒரு பலவீனமா பார்க்கறோம். ஆனா இங்க பாருங்க, அது வலிமையோட உச்சக்கட்ட வெளிப்பாடா இருக்கு. இந்த ஒரே ஒரு செயல் அந்த சிலுவையோட நோக்கத்தையே நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ மன்னிப்புன்னா என்ன? அது ஏதோ பலவீனமா விட்டு கொடுக்கறது இல்லைங்க. அது ஒரு சக்தி வாய்ந்த தேர்வு. முக்கியமா தாங்க முடியாத கஷ்டத்தையும் அநீதியையும் நாம சந்திக்கும்போது வெறுப்புக்கு பதிலா அன்பை தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான வலிமையோட அடையாளம். இந்த ஒரே ஒரு மன்னிப்பு சிலுவையோட முழு நோக்கத்தையும் நமக்கு புரிய வைக்குது. அவர் இந்த உலகத்தை தண்டிக்கிறதுக்காக வரல, மாறாக அன்பின் மூலியமா அதை காப்பாத்த தான் வந்தாருங்கிறது இது தெளிவாக்குது. சரி, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். இதிலிருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்கலாம்? இதன் செய்தி காலத்தையெல்லாம் கடந்து நம்ம எல்லார்கிட்டயும் இன்னைக்கும் பேசுது. இந்த தருணத்தோட முக்கியமான செய்திய நாம ரொம்ப சுருக்கமா இப்படி சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில கோபத்தை விட அன்பை தேர்ந்தெடுக்கணும். நாம காயப்பட்டிருந்தாலும் மத்தவங்க கிட்ட கருணை காட்டணும். சில நேரங்கள்ல மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும். ஆக கடைசியா நாம இந்த முக்கியமான வாக்கியத்துக்கே திரும்பி வர்றோம். வெறுப்பு, வலி, அநீதின்னு எல்லாத்துக்கும் நடுவுல இந்த வார்த்தைகள் அன்பு, கருணை, நம்பிக்கையோட ஒரு செய்தியா ஒலிக்குது. இந்த முழு விளக்கத்தோட அடித்தளமே இதுதான் சொல்லலாம். இந்த விளக்கத்தை நான் ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறேன். வரலாறுலயே மிக கொடூரமான தருணங்கள்ல ஒண்ணுல மன்னிப்பு சாத்தியம்னா நம்ம வாழ்க்கையில, நம்ம உறவுகள்ல, நம்ம சமுதாயத்துல வேற எங்கெல்லாம் மன்னிப்பு சாத்தியம்? யோசிச்சு பாருங்க.